வணக்கம் மக்களே. இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகத்தில் மனிதன் பிறந்த முதலில் நாளிலிருந்தே ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். பணத்தை பற்றி அல்ல, பதவியும் அல்ல, புகழ் கூட அல்ல. அவன் தேடும் ஒரு மிகப்பெரிய விஷயம் மரியாதை. மரியாதை இருந்தால் ஏழையும் தலை நிமிர்ந்து நடக்கிறான். மரியாதை இல்லை என்றால் பணக்காரனும் உள்ளுக்குள் உடைந்து போகிறான். இந்த கதை மரியாதையை கேட்டு பெறுவது பற்றி அல்ல, வாழ்ந்து பெறுவது பற்றி. நீங்களும் ஒரு நாள் இப்படி சிந்தித்திருக்கலாம். நான் யாருக்கும் கெடுதல் செய்யலையே, நான் பொய் பேசலையே, அப்படி இருந்தும் ஏன் என்னை யாரும் மதிக்கவில்லை? இந்த கேள்விகளுக்கு பலர் பதில் தேடிக்கொண்டே வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தன் கேள்வியோடு புத்தரை தேடி வந்தான். நண்பர்களே, உங்களது வாழ்க்கையிலும் உங்களை யாரும் மதிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறீர்களா? இந்த கதை உங்களுக்காகத்தான். புத்தர் உங்களுக்காக தெளிவாக மரியாதையை பற்றி விளக்கப் போகிறார். நீங்கள் இந்த கதையை கேட்க தயாராக இருக்கிறீர்கள் என்றால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுங்க. நீங்கள் இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கு அதிகமானோர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். எனக்கு இன்னும் அதிகமான புத்தரின் அறிவுரை கதைகளை போட ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். வாங்க கதைக்குள்ளாக போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் சுரேஷ். அவன் ரொம்ப நல்லவன். எல்லார்கிட்டையும் பணிவோடையும் எல்லாற்றையும் அமைதியாகவும் இருப்பான். ஆனால் அவன் பேச்சு அந்த சபையில் மதிக்கப்படவில்லை. அவன் கருத்துக்களை கேட்க யாரும் தயாராகவும் இல்லை. அவன் இருப்பதே யாருக்குமே தெரியவில்லை. சுரேஷின் மனதில் எப்போதும் சொல்வான், பரவாயில்லை, சரி விடு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வார்த்தைகளே அவனை மெதுவாக மரியாதையற்ற மனிதனாக மாற்றின. சுரேஷின் உள்ளம் உடைந்தது. இரவு நேரங்களில் அவன் தனியாக உட்கார்ந்து யோசிப்பான். நான் என்ன தவறாக இருக்கிறேன்? அமைதியாக இருப்பது பாவமா என்றெல்லாம் தனக்குள்ளாகவே யோசிப்பான். அவன் நல்லவன்தான், ஆனால் அவனுக்கே அவன் மீது மரியாதை இல்லை. அந்த வலி ஒரு நாள் அவனை புத்தரிடம் கொண்டு சென்றது. அவன் ஒரு நாள் புத்தரை சந்திக்கும் வாய்ப்பு அவனுக்கு கிட்டியது. அவன் புத்தரை சந்தித்ததும் புத்தரின் அமைதியின் உருவத்தை கண்டு சுரேஷ் கண்ணீருடன் நின்றான்.
பிறகு அவன் புத்தரின் அருகே சென்று அவனுடைய குரலில் புத்தரிடம் கேட்டான், பகவானே, நான் யாரையும் இதுவரை காயப்படுத்தியதில்லை. ஆனால் யாரும் என்னை மதிக்கவே மாட்டுகிறார்கள் என்று அவன் கண்களில் நீரோடு கூறத் தொடங்கினான். புத்தர் அவன் சொன்னது அனைத்தையும் மெதுவாக கேட்டார். பிறகு புத்தர் அவனிடம் கேட்டார், மகனே, முதலில் நீ உன்னை மதிக்கிறாயா என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வி சுரேஷின் மனதை உலுக்கியது. அவனால் அந்த வார்த்தைக்கு பதில் ஏதும் பேச முடியாமல் விழிபிதுங்கி நின்றான். புத்தர் சுரேஷிடம் கூறினார், தன்னை மதிக்காதவனை உலகம் ஒருபோதும் மதிக்காது. இது சாபமல்ல, இது வாழ்க்கையின் விதி. பிறகு புத்தர் சுரேஷிடம் மரியாதையை அழிக்கும் காரணங்கள் பற்றி விளக்க ஆரம்பித்தார். நண்பர்களே, இந்த தொகுப்பை கவனமாக கவனியுங்கள். புத்தர் சுரேஷிடம் கூறவில்லை, உங்களிடம் இப்போது நேரடியாக கூறுகிறார். ஆம், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரும் மதிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறீர்களா? அப்போது நீங்கள் இதை கேளுங்கள். உங்கள் மரியாதையை அழிக்கும் காரணங்கள். காரணம் 1, எல்லாவற்றையும் சகித்தல். ஆம், நம் வாழ்க்கையில் நடக்கும் சில மோசமான விஷயங்களை நாம் சகித்துக்கொண்டு வாழ்கிறோம். அது நம்மை அழிக்கிறது. காரணம் 2, தன்னைத்தானே தாழ்த்தி பேசுதல். நான் ஒன்றும் இல்லை என்றால் மற்றவர்கள் அதை நம்புவார்கள் என்று உணர்ந்து நாம் அதை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். காரணம் 3, கோபம். நாம் கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை நாம் 10 வருடம் சேர்த்து வைத்திருந்த மரியாதையை அழித்து விடுகிறது. காரணம் 4, நம்மில் அதிகமானோர் ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்கிறோம். உடல், மனம், சொல் ஒன்றும் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் மரியாதை நிலைக்காது. காரணம் 5, எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும். இந்த ஆசை உன்னை உன் அடையாளத்தை இழக்க செய்யும். பிறகு சுரேஷ் புத்தரிடம் கேட்டான், பகவானே, அப்போது மரியாதை உருவாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். புத்தர் அதற்கு சுரேஷிடம் மரியாதை உருவாகும் பாதையை பற்றி விளக்க ஆரம்பித்தார். மரியாதை உருவாக 5 வழிகள் உள்ளது. வழி 1, முதலில் உன்னை நீ மதிப்பது. உன் நேரம், உன் உணர்ச்சி, உன் வாழ்க்கை இவையெல்லாம் மதிப்புடையவை. வழி 2, அமைதியான துணிவு. அலறாத துணிவு அதிகமாக மதிக்கப்படும். வழி 3, உண்மை மற்றும் மென்மை. உண்மை கடினமாக இருந்தாலும் அது மரியாதையை உருவாக்கும். எனவே எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். வழி 4, சொல் மற்றும் செயல்.
நீ சொல்வதையே செய், நீ செய்வதையே சொல். உன்னால் முடியாததை சொல்லாதே. வழி 5. எதிர்பார்ப்பில்லா நல்லொழுக்கம். மரியாதைக்காக அல்ல, மனதிற்காக நல்லது செய். பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்று எதையும் செய்யாதே. இவைகளை கேட்ட சுரேஷின் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வந்தது. அந்த நாளுக்கு பிறகு சுரேஷ் முற்றிலுமாக மாறினான். அவன் கத்தவில்லை, ஆனால் உறுதியாக இருந்தான். அவன் யாரையும் தாழ்த்தி பேசுவதில்லை, ஆனால் தன்னையும் தாழ்த்துவதும் இல்லை. மெதுவாக மக்கள் அவனை கவனிக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவனை மதிக்கவும் ஆரம்பித்தார்கள். மக்களே, புத்தர் கூறுகிறார், மரியாதையை கேட்டு பெறும் பிச்சை அல்ல, அது உன் வாழ்க்கையை காட்டும் காட்சி. முதலில் நீங்கள் உங்களை மதியுங்கள், உங்கள் வாழ்க்கையை மதியுங்கள், உண்மையோடு வாழப் பழகுங்கள். புத்தர் உங்களுக்காக கூறுகிறார், மரியாதை உன் பின்னால் நிழல் போல் வரும். புத்தர் கூறிய 5 காரணங்களையும் பிறகு புத்தர் கூறிய 5 வழிகளையும் நீங்கள் இன்றே உங்கள் வாழ்க்கையில் நடைமுறை செய்யுங்கள். மரியாதையை அளிக்கும் அந்த 5 காரணங்களையும் நிதானமாக யோசியுங்கள். பிறகு மரியாதையை உருவாக்கும் 5 வழிகளையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். இனி உங்களது வாழ்க்கை மற்றவர்களால் உங்களை மதிப்பார்கள். நீங்கள் இனி கலங்க வேண்டாம். இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி அளித்திருந்தால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுங்க. நீங்கள் இன்னும் புத்தரின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.